ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். ட்ராமாக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுருங்க. இன்றைக்கி என்னால் இந்த வீடியோ போட முடியாத ஒரு சுச்சுவேஷனில் தான் இருந்தேன். ஆனால் எல்லாருமே கண்டிப்பாக இந்த ட்ராமாக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்கிறதுனால தான் லேட்டாக ஆனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி வாங்க ட்ராமாக்குள்ளே போகலாம். ஸ்டார்டிங் சீனில் குணால தான் காட்டுறாங்க. அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. மிஸ்டி தான் தன்னோட பொண்ணுங்கிற விஷயத்த மௌலி இத்தனை வருஷமாக என்கிட்ட மறைச்சிருந்திருக்காளே, எதுக்கு இப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. அதே சமயம் கோவமாவும் இருக்கு. இங்க அப்படியே மௌலியையும் இஷானையும் காட்டுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த டின்னர் பார்ட்டியில தானே இருக்காங்க. ஸோ அவன் ரொமான்டிக்கா இவகிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. இவளுக்கு ரொம்பவே காஸ்ட்லியான டைமண்ட் ஜுவல்லரிலாம் கொடுத்துருக்கான். இதை பார்க்கும்போது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு தான். பட் அவள் ஷாக்காரா, என்ன இஷான் இது ரொம்பவே பார்க்க நல்லா இருக்கு, ஆனா இவ்வளோ காஸ்ட்லியான கிஃப்ட்லாம் எனக்கு வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. என்ன நீ என்னோட ஏஞ்சலுக்காக பார்த்து பார்த்து நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், நீ வேணாம்லாம் சொல்லக்கூடாது அப்படிங்கிற மாதிரிலாம் இவன் சொல்லிட்டு இருக்கான். இவளுக்கு என்ன சொல்றதுன்னே தெரியல. சரி வா, உனக்கு நான் என்னோட சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கூட்டிட்டு போறான். அங்க ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்கு. அது என்னன்னு நமக்கு தெரியல. இந்த ஆஷிக் 2 படத்துல எல்லாம் இதை காட்டுவாங்க. ஸோ இது பேரு என்னன்னு தெரிஞ்சா கீழே கமெண்ட் பண்ணுங்க, பார்க்கலாம் எவ்வளோ பேருக்கு தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதில் உடனே நெருப்பை ஏற்றுறான். நீ உன்னோட கண்ணை மூடிட்டு உன்னோட ஆள் மனசுல ஏதாவது ஒரு சந்தோஷமான மெமரி இருக்கும்ல, அதை நீ நினைச்சுக்க. அப்படி நினைச்சுக்கிட்டீங்கன்னா அதுவே நமக்கு நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்றான். இவனும் கண்ணை மூடிட்டு அப்படியே நினைச்சு பாக்குறான். அதுல என்ன தெரியுதுன்னா, இஷான் மௌலி ரெண்டு பேரும் மிஸ்டி கூட சேர்ந்து விளையாண்டுட்டு இருக்காங்க ரொம்ப ஜாலியா. அப்படி இருக்கும்போது திடீர்னு பார்த்தா இஷான் இல்லாம அந்த இடத்துல குணால் இருக்கிற மாதிரி அவளுக்கு தோணுது. உடனே இவளுக்கு பயங்கர ஷாக் ஆகுது. அப்படியே நர்வஸ் ஆகிடுறா. என்னடா அது அப்படின்னு சொல்லிட்டு உடனே இஷான் கேட்கிறான், என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு. இல்ல இஷான், என் கண்ணில் தூசி விழுந்துருச்சு அதுதான் அப்படிங்கிற மாதிரிலாம் அவ சொல்லி சமாளிக்கிறான். ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணுல இருக்கிற தூசியெல்லாம் அவன் ஊதி விடுறான். அதோட அந்த பலூன் மாதிரி இருக்க அது அப்படியே பறக்க விடுறாங்க. அது அப்படியே உயரத்துல மேல அப்படியே பறந்து போயிடுது. அப்படியே இங்க வீட்டுல காட்டுறாங்க. மாமியார்காரங்க ரொம்பவே டென்ஷன்ல இருக்காங்க. இப்ப என்ன பண்றது, குணாலுக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சிச்சு, அவன் ஏதாவது ஒரு பிரச்சனை பண்ணா நான் என்ன பண்றது, மோலிட்ட நான் என்னன்னு சொல்றது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே குழப்பமா யோசிச்சுட்டு இருக்காங்க. அப்ப காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேக்குது. உடனே திறந்தா அங்க மோலி தான் வரா. நிறைய ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்திருப்பா போல. இந்த பாத்தீங்களா இஷான் இருக்கானே, அவன் நான் சொன்னா கேட்கவே மாட்டான். உங்க எல்லாத்துக்குமே நிறைய கிஃப்ட்ஸ் வாங்கியிருக்கான். அது மட்டும் இல்ல, மிஸ்டி இருக்கால, அவளுக்கு தான் பார்த்து பார்த்து நிறைய ட்ரெஸ் கிஃப்ட்ஸ் எல்லாமே வாங்கியிருக்கான். ஆமா மிஸ்டி எங்க அப்படிங்கிற மாதிரிலாம் இவ பேசிக்கிட்டே இருக்கான். அப்பதான் அந்த இடத்துக்கு கரெக்டா குணால் வந்துடுறான். உடனே மிஸ்டி என்னோட பொண்ணு தானே அப்படிங்கிற மாதிரி கேட்டுக்கிட்டே அந்த இடத்துக்கு வரான். இவளுக்கு பயங்கர ஷாக்கா இருக்கு. நீ எதுக்கு இங்க அப்படிங்கிற மாதிரி இவ கேக்குறா. ஆமா நான் வரத்தான் செய்வேன், இத்தனை வருஷமா இவ்வளவு பெரிய ரகசியத்தை என்கிட்ட நீ மறைச்சு வச்சிருக்க, எப்படி நீ இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறான். இவளுக்கு ஒண்ணுமே புரியல. அவன் நீ என்ன சொல்லிட்டு இருக்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறான். அந்த பாரு மௌலி நடிக்காத, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு. மிஸ்டி என்னோட பொண்ணு தானே, எனக்கும் உனக்கு பிறந்த பொண்ணு தானே, இந்த விஷயத்த ஏன் என்கிட்ட இருந்து இவ்வளவு நாள் ரகசியமா வச்சிருந்த அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்கிறான். அது மட்டும் இல்ல, அன்னைக்கு நான் உங்ககிட்ட கோவமா சொல்லிட்டு இருந்தேன், நீ நடிக்கிறியா, நீ பிரெக்னெண்டா இல்லல அப்படிங்கிற மாதிரி நான் கேட்கும் போது நீ வீம்புக்கு ஆமா நான் பிரெக்னெண்டா இல்ல அப்படிங்கிற மாதிரி நீ எதுக்கு சொன்ன, அப்ப என்கிட்ட வேணும்னே நீ போய் தானே சொல்லியிருக்க, எதுக்கு என்னை ஏமாத்தின அப்படிங்கிற மாதிரி எல்லாமே இவன் தான் தப்பு பண்ணியிருக்கான். ஆனா மௌலி தான் தப்பு பண்ண மாதிரி இவளை பிளேம் பண்ணிட்டு இருக்கான். உடனே மௌலிக்கு பொறுத்தது போதும் பொங்கி எழு அப்படிங்கிற மாதிரி செம்மையா கோவம் வந்துடுது. போது நிறுத்து குணால், இதுக்கப்புறம் நீ பேசுனா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. என்ன நினைச்சிட்டு இருக்க, இத்தனை வருஷம் நாங்க எப்படி இருக்கோம் என்ன பண்றோம் எதுவுமே தெரியாம இன்னைக்கு மிஸ்டியனோட பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு உரிமை கொண்டாட வந்துட்டியா, என்ன நினைச்சிட்டு இருக்க. இப்ப நீ மிஸ்டியை கேட்டா நான் உங்ககிட்ட அப்படியே எடுத்து கொடுத்துருவேன்னு நினைச்சியா. இந்த பாரு, மிஸ்டி பயாலஜிக்கலா உன்னோட பொண்ணா இருக்கலாம், ஆனா அவளுக்கு உண்மையான அப்பாவா இருந்தது இஷான் மட்டும்தான். நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கிற அந்த நேரத்துல எல்லாம் எங்களுக்கு உறுதுணையா ஆறுதலா இருந்தது எல்லாமே இஷான் மட்டும்தான். அதனால நீ தேவையில்லாம இஷானோட இடத்துக்கு வரத்துக்கு முயற்சி பண்ணாத. இந்த பாரு, நான் யாரோட இடத்துக்கும் வர முயற்சி பண்ணல, ஆனா மிஸ்ஸி என்னோட பொண்ணுங்கிற விஷயத்த நீ கண்டிப்பா சொல்லிதான் இருக்கணும். என்னை இத்தனை நாள் நீ என்னை ஏமாத்திருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டுட்டு இருக்கான். என்ன சொல்லிட்டு இருக்க, நான் பிரெக்னெண்டா இருக்கிற விஷயத்த நான் உங்ககிட்ட சொன்னேன், ஆனா நீ நந்தினி மேல இருக்கிற மோகத்தால அது எதையுமே காதுல வாங்காம நீ தான் என்ன அவாய்ட் பண்ண. என்ன கேட்ட, நான் பிரெக்னெண்டா இல்லாம போய் சொல்லி உங்ககிட்ட நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி என்னை எவ்வளவு அசிங்கப்படுத்தினேன். நான் அப்ப பிரெக்னெண்டா இருந்த குணால், எனக்கு உன்னோட ஆறுதல் அரவணைப்பு எவ்வளவு தேவைப்பட்டுச்சு தெரியுமா, நான் எவ்வளவு கஷ்டப்பட்டுன்னு உனக்கு தெரியுமா. அப்பெல்லாம் என் கூட இல்லாம இப்ப எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னோட மிஸ்டி வளர்ந்ததுக்கு அப்புறம் என்னோட பொண்ணுன்னு சொல்லிட்டு வெக்கமே இல்லாம நிக்கிறியே, உன்னெல்லாம் என்னன்னு
சொல்ல அப்படிங்கிற மாதிரி அவளும் கேட்கிறா. இந்த பாரு மௌலி, நான் பண்ணது தப்பு தான், நான் ஒத்துக்கிறேன். அதுக்காக நீ எனக்காக கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. நான் வந்து உன் கூட ரிலேஷன்ஷிப்ல இருந்தேன், அப்புறம் உன்கிட்ட இருந்து பிரிஞ்சு நான் நந்தினி கூட ரிலேஷன்ஷிப்ல இருக்கும்போது திடீர்னு நீ பிரெக்னெண்டா இருக்குன்னு சொன்னேன். அப்ப எனக்கு வந்து அவகிட்ட இருந்து விலகி வர்றதுக்கு எனக்கு கொஞ்சம் டைம் தேவைப்பட்டுச்சு. ஆனா அந்த டைமை நீ கொஞ்சம் கூட கொடுக்கல, எல்லாமே ஓ மேலதான் தப்பு அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது எல்லாத்தையுமே தூரத்துல இருந்து மிஸ்ஸியும் கேட்டுறா. அவளுக்கு ஒரே வார்த்தை தான் மைண்ட்ல ஓடிக்கிட்டே இருக்கு. குணால் வந்து அந்த பார்ட்டியில வந்து சொல்லியிருப்பான். அப்ப மிஸ்ஸி வந்து எனக்கும் மௌலிக்கும் பிறந்த குழந்தையா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாட்ட கேட்டிருப்பான். அதெல்லாம் நினைச்சு பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியிலேயே நிக்கிறா. அவளை பார்த்தா அவங்க ரெண்டு பேருக்குமே பயங்கர ஷாக்கா இருக்கு. முக்கியமா மௌலிக்கு அப்படியே வந்து என்ன சொல்றதுன்னே தெரியல. இவ எல்லா விஷயத்தையுமே கேட்டாளா அப்படிங்கிற மாதிரியே பதறி போய் பார்த்துட்டு இருக்கா. உடனே குணாலுக்கு ரொம்பவே பாசமா இருக்கு. மிஸ்ஸி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பாசமா வந்து தூக்குறதுக்கு போறான். டக்குனு இவ வந்து போது குணால் நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு இவ மிஸ்ஸி பக்கத்துல ஓடி போறா. என்னம்மா என்னாச்சு, நீ ஒரு மாதிரி இருக்க, சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளை வந்து ரூமுக்கு கூட்டு போயிட்டு அவளை பாட்டு பாடி தூங்க வைக்க பாக்குறா. இவ வந்து ஒண்ணுமே சொல்லாம அமைதியா இருக்கிறத பார்க்க நம்ம மௌலிக்கு ரொம்பவே டென்ஷனா இருக்கு. இவ என்ன சொல்றதுன்னு ஒண்ணுமே புரியல. எல்லாமே அந்த குணால தான். இப்ப வந்து அவளுக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிச்சா, குணால் தான் அவளோட அப்பாங்கிற விஷயம் தெரிஞ்சா இவகிட்ட நான் எப்படி புரிய வைப்பேன்? இது எவ்வளவு பெரிய பிரச்சனையா ஆகுமே. இந்த பிஞ்சு குழந்தைகிட்ட நான் என்னன்னு புரிய வைப்பேன்? ஐயோ, எல்லாமே பெரிய பிரச்சனையா ஆயிடுச்சு, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டே யோசிச்சுக்கிட்டே இருக்கா. இவளும் வந்து பாட்டு பாடி தூங்க வைக்கும் போதும் சரி இவ தூங்கிட்டா போல அப்படின்னு சொல்லிட்டு மௌலியும் படுத்து தூங்கிடுறா. அதுக்கப்புறம் தான் மிஸ்டி கண்ணை முழிக்கிறா. அப்பதான் நமக்கே தெரியுது இவ தூங்கல, நடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா, நீங்க என்கிட்ட போய் சொன்னீங்களா, பரியோட அப்பா தான் என்னோட அப்பாங்கிற உண்மை எனக்கு தெரிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு மனசுல நினைச்சுக்கிட்டு இருக்கா. அடுத்த நாள் ஆகுது. மௌலி வந்து ரெடியா கிளம்பி யாருக்காகவோ வெயிட் பண்ணிட்டு இருக்கா. அப்பதான் மாமியார் சொல்றாங்க, என்னை மன்னிச்சிருமா, அந்த சுச்சுவேஷன்ல குணால் வந்து என்னை ரொம்பவே வந்து டார்ச்சர் பண்ற மாதிரி கேட்டுட்டே இருந்தான், அதனால வேற வழி இல்லாம சொல்லிட்டேன், அதனால தானே இவன் இப்பெல்லாம் பிரச்சனை பண்றான், என்னை மன்னிச்சிரு அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பாருங்கம்மா, நீங்க ஏன் மன்னிப்பு கேட்குறீங்க, எல்லாத்துக்கும் காரணம் அவன் தான், நீங்க அவனுக்காக மன்னிப்பு கேட்காதீங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும் போது காலிங் பெல் அடிக்கிற சவுண்டு கேட்குது. யாருன்னு போய் பார்த்தா அங்கேருந்து ஒரு லாயர் தான் வராரு. அவரை பார்த்தோன்னா அங்க இருக்கிறவங்களுக்கு யாருக்குமே புரியல இவ எதுக்கு வந்து லாயரை கூப்பிட்டுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ பேச ஆரம்பிக்கிறா. இந்த பாருங்க, நான் மிஸ்ஸிக்காக தான் உங்களை வந்து கூப்பிட்டேன், இந்த மாதிரி இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் நான் தான் அவளோட அப்பா அப்படின்னு சொல்லிட்டு குணால் வந்து உரிமை கொண்டாட வந்துட்டு இருக்கான். கண்டிப்பா வந்து அவளை வந்து கஸ்டடிக்கு எடுக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுவான், அதுக்கெல்லாம் நான் கண்டிப்பா விட மாட்டேன். குணாலுக்கும் என்னோட பொண்ணு மிஸ்ஸிக்கும் எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது, அதனால அவன் வந்து எப்பவுமே கேஸ் போடக்கூடாது, அதனாலதான் எப்படியாவது வந்து ஃபுல்லா என்னோட கஸ்டடியில மாத்தணுங்கிறதுக்காக தான் உங்களை கூப்பிட்டேன், ஏதாவது பண்ணி நீங்க வந்து நல்ல விஷயமா பண்ணுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லும் போது, இந்த பாருங்க மேடம், எனக்கு புரியுது நீங்களும் குணாலும் வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கிட்டீங்க, ஆனா பயாலஜிக்கலா வந்து மிஸ்ஸி வந்து குணாலோட பொண்ணு தான். அப்படி இருக்கும்போது அவருக்கு வந்து எல்லா விதமான உரிமையும் இருக்கு, உங்களுக்கும் சரி அவங்களுக்கும் சரி ரெண்டு பேருக்கும் சரிசமமான உரிமை வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் இவர் சொல்லிட்டு இருக்காரு. உடனே வந்து நம்ம மௌலிக்கு செம்மையா கோவம் வருது. நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் உங்களை வந்து அப்பாயின்மெண்ட் பண்ணேன், நீங்க என்னன்னா அந்த குணாலுக்கே சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி இவர் ரொம்பவே கோவமா கத்திட்டு இருக்கா. உடனே பாட்டி சொல்றாங்க, என்னம்மா நீ ஏன் இப்படி கோவப்படுற, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் ஆகாது, மிஸ்ஸி வந்து நம்ம கூட தான் இருப்பா, புரியுதா, அப்புறம் அவருக்கு கொஞ்சம் டைம் கொடு, அவர் வந்து கண்டிப்பா நல்ல விஷயத்த சொல்லுவாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லாயரையும் அனுப்பி வச்சிடுறாங்க. அப்ப கரெக்டா மௌலிகை யாரோ கால் பண்றாங்க. யாருன்னா இந்த மாதிரி மிஸ்ஸியோட அந்த பஸ் டிரைவர் தான் கால் பண்றாரு போல. மேடம், இந்த மாதிரி உங்களோட பொண்ணு மிஸ்ஸி தானே, அந்த பொண்ணு வந்து எங்க பஸ்ல வந்து ஏறவே இல்லை, அந்த பொண்ணு எங்க போனானே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறான். இதை கேட்ட உடனே நம்ம மௌலிக்கு பயங்கரமா ஷாக் ஆகுது. என்ன சொல்றீங்க, உங்களை நம்பி தானே நாங்க ஸ்கூலுக்கு அனுப்பியிருக்கோம், அப்ப நீங்க தானே பாத்துக்கணும், இப்ப மிஸ்டி காணன்னு சொன்னா என்ன அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி கேட்கும் போது, தெரியல மேடம், நீங்க எதுக்கும் இங்க வாங்கல அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து கூப்பிடுறாங்க. இவளும் பதறி அடிச்சுட்டு மிஸ்டிக்கு என்ன ஆச்சுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டமா பயந்துட்டு இருக்கா. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னாச்சுமா ஏதாச்சுமா அப்படின்னு கேட்கும் போது, இந்த மாதிரி மிஸ்ஸி வந்து ஸ்கூல்ல இருந்து மிஸ் ஆயிருக்கா, அவ எங்க போனாலும் தெரியலையா, இப்ப என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு இருக்கா. மௌலிக்கு வந்து குணால் மேலதான் ரொம்பவே சந்தேகமா இருக்கு. குணால் தான் மிஸ்ஸிய கிட்னாப் பண்ணிருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு முடிவே பண்ணிடுறா. அவன் மேல சம கோவமா அவனை பாக்கிறதுக்கு கிளம்புறா. அதோட இந்த பாட்டை நம்ம முடிச்சுக்கலாம். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். அது வரைக்கும் என்னோட காத்திருங்கள். பை ஃப்ரெண்ட்ஸ்.